Praise the Lord. அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவரால இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பேதுரு யோவானும் இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்டவருடைய நாமத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அவங்க சொல்றது போல இந்த இயேசுவின் நாமத்திற்கு ஈடாக, இந்த நாமத்திற்கு இணையாக வேற எந்த நாமமும் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு அவர் ஒரு அதிகாரமாய் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கும் ஒரு மனுஷனை மீட்பதற்கும் இந்த நாமத்தினாலே மாத்திரம்தான் முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த இயேசுவின் நாமம் நமக்கு ஒரு சாதாரணமா தெரிந்திருக்கலாம். ஆனால் இந்த நாமத்தின் நிமித்தம் எப்படிப்பட்ட நோய்களையும் எப்படிப்பட்ட பேய்களையும் நம்மளால விரட்ட முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அதிகாரமுடைய நாமம் இது. வானத்தின் கீழையும் சரி, பூமியில எங்க பார்த்தாலும் இந்த நாமத்திற்கு ஈடாக வேற எந்த நாமமும் இல்லை. பிரியமானவர்களே, ஏசப்பா நமக்கு அவருடைய நாமத்தை ஒரு பெரிய அதிகாரமாய் கொடுத்திருக்கிறார். நாம் அதை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இதற்கு முன்பதாக அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பேதுரு யோவானும் தேவ ஆலயத்துக்கு முன்பாக அவங்க போகும் பொழுது அங்க இருக்கிற சப்பானிய பார்த்து சொல்றாங்க, எங்களிடத்துல பொன்னோ வெள்ளியோ அல்ல, ஆனால் இயேசு என்னப்படுகிறவருடைய நாமம் இருக்கிறது, அந்த இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லுகிறாங்க. அதை போல அந்த சப்பானியும் எழுந்து நடக்கிறதை நாம் பார்க்கிறோமே. அதை போலதான் ஏசப்பா நமக்கு அவருடைய நாமத்தை அதிகாரமாய் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நாம் அநேகருக்கு ஜெபிக்கும்படியாய் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாது, எனக்கு இந்த இயேசுவின் நாமத்து நிமித்தம் தான் விடுதலை, எனக்கு இந்த இயேசுவின் நாமத்து நிமித்தம் தான் ரட்சிப்பு, இதனாலதான் நான் மீட்கப்பட போகிறேன் அப்படின்னு வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய நாமத்தை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் இந்த அதிகாரத்துடைய நாம் எல்லா விதமான நோய்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். யாராவது வியாதியில இருக்கிறாங்களா, இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும்னு சொல்லுங்க. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார். யாராவது பிசாசு கட்டுல இருக்கிறாங்களா, இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசு ஓடி போன்னு சொல்லுங்க. அவருடைய நாமத்து நிமித்தம் எல்லா கட்டுகள் எல்லாம் ஓடி போகும், எல்லாம் நிர்மூலமாகும். பிரியமானவர்களே, இந்த அதிகாரமுள்ள நாமத்தை நாம் அவருக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்துல இந்த நாமத்தை நம்ம வீணா பயன்படுத்துகிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த நாமத்தை வீணிலே வழங்க கூடாது என்று சொல்லி நாம் இந்த நாமத்தை நாம் வீணாய் அதை வழங்கக்கூடாது. பிரியமானவர்களே, மற்றவர்களை சபிக்கும்படியாய், மற்றவர்களை பரியாசம் பண்ணி பேசும்படியாய், மற்றவர்களை சபிச்சு ஜபிக்கிறதுக்காக இந்த நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், மற்றவருடைய கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய், மற்றவங்க ரட்சிக்கப்படும்படியாய், இப்படிப்பட்ட காரியத்திற்கே கர்த்தர் அவருடைய நாமத்தை நமக்கு அதிகாரமாய் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய நாமத்தை உடையவர்களாய் இருக்கிறோமே என்றால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம், எதை குறித்து நாம் கலங்க வேண்டாம். ஒருவேளை நாம் இந்த சமயத்துல பயத்தோடு இருக்கிறோமா, இன்றைக்கு ஆண்டவரத்துல சொல்லுங்க, அப்பா உமது அதிகாரம் உள்ள நாமத்தினால எல்லா பயங்கள் எல்லாம் என்னிடத்துல இருந்து நீங்கட்டும். நீங்க சொல்லும் பொழுது கர்த்தரே நமக்கு பக்கபலமாய் இருந்து அவர் எல்லா விதமான பயங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு நீக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரசங்கிக்கலாம். அவருடைய நாமத்தினால வினியாட்களை நாம் விடுதலை செய்யலாம். இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சீஷர்கள் இடத்துல வேற எதுவுமே காணப்படவில்லை, ஆனால் அவருடைய நாமம் மாத்திரமே இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம கிட்ட பொண்ணோ பொருளோ என்னிடத்துல கொடுக்கிறதுக்கு உதவி செய்ய எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க. யாராவது உங்களிடத்துல ஏதாவது உதவின்னு வராங்களா? அவர்களிடத்துல கொடுக்க உண்மையா உங்களிடத்துல எதுவுமே இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தினால அவங்களுக்கு ஜெபியுங்க.
கர்த்தர் கண்டிப்பா அதுக்கு பதிலை தருவார். அவர்களை இயேசுவின் நாமத்தினால விடுதலை செய்யுங்க. அதற்கான ஆசீர்வாதத்தை நாமும் பெற முடியும். பிரியமானவர்களே, இந்த தேசத்துக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நாமத்தினால இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நாமத்தினால இந்த தேசத்துல இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதற்கான பலனை கொடுப்பார். பிரியமானவர்களே, அதனால இந்த அதிகாரமுள்ள நாமத்தை சரியான விதத்துல நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.